ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேன். இதை எழுதினவங்க அகிரா குரோஷவா. இந்த பர்டிகுலர் மூவி 1985 பப்ளிஷ் ஆயிருக்கு. இவர் ஒரு ஜாப்பனீஸ் டைரக்டர். இது ஒரு எப்பிக் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸில் இருக்கிற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் மூவியுமே ஷேக்ஸ்பியரோட கிங் லியராக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேக்ஸ்பியரோட கிங் லியரில் அவர் வந்து 3 டாட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. இங்கே வந்து ஒரு கிங்குக்கு 3 சன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் அந்த கேரக்டர்ஸோட பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே கிங் லியரோட கனெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த மூவி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே நிறையா சீக்வென்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் மூவி மட்டும் கிடையாது, இது போக இன்னும் 2 ப்ராஜெக்டில் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹாம்லெட் அண்ட் மேக்பெத் அதையுமே இன்ஸ்பயர் பண்ணி அவர் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை அட்மையர் பண்ணுறாரு, ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸ் அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்றது அவரோட ஒர்க்ஸை நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் மூவி அண்ட் ஆல்சோ அதோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இவர் தான் டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ எடிட்டிங் ரெண்டுமே பண்ணியிருக்கிறாரு. ஸோ வே ஆஃப் ப்ரெசென்டிங்னு ஒன்று இருக்குல்ல, மூவியை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அதை கொடுக்குறது. அந்த மாதிரி 1985லேயே ஒரு பர்ஃபெக்டான படத்தை கொடுத்தவர். நிறைய ட்ராஜிக் எலமெண்ட்ஸ், நிறைய பிளட் ஷெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான மேனரில் அந்த மூவியை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் பாராட்டப்பட்ட ஒரு மூவியாக இருக்குது. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிடிட்டோரா. இந்த ஹிடிட்டோரா அப்படின்றவர் தான் கிங். இவர் வந்து ஒரு வார்லார்டாக இருப்பார். தென் இவருக்கு வந்து 3 சன்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெரோ அப்படின்றவர், தென் ஜிரோ அப்படின்னு ஒரு பையன், தேர்டு வந்து சபுரோ அப்படின்னு சொல்லி தேர்ட் சன். ஓகேவா? ஸோ இந்த 3 பேரில் இந்த சபுரோ அப்படின்ற பையன் தான் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பான், கொஞ்சம் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் நல்ல ஒரு பர்சனாக இருப்பான். நெக்ஸ்ட் கேரக்டர் லேடி கெய்டு. இவங்க வந்துட்டு டெரோ இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபு. தென் லேடி சூ அப்படின்றவங்க வந்துட்டு ஜிரோவோட ஒய்ஃப். தென் டேங்கோ அப்படின்றவர் ஹிடிட்டோராவோட ஒரு லாயலான, அவர் கூடவே இருக்கிற ஒரு ஜென்ட்ரல். தென் இரோகேன் அப்படின்றவர் வந்து ஜிரோவோட ஜென்ட்ரல். தென் லாஸ்ட் ஒன் கெயாமி அப்படின்றவர் ஒரு ஃபூல் கேரக்டர். இவருமே ஹிடிட்டோரோவோட தான் இருப்பார். ஓகே, மூவியோட சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே கிங் வந்து அவரோட 3 சன்ஸோட ஹண்டிங் போகிறாங்க. ஹண்டிங்கில் அவங்க அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இவருக்கு வந்து எப்போவுமே என்ன மாதிரி ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கிங்டம்மை பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க, நம்மளுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். கிங் ஹிடிட்டோரா அப்படின்றவர் ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் இருப்பார். அந்த போஸ்டிங் என்ன அப்படின்னா, இவர் வார்லார்டாக இருக்கிறாரு. அட் த சேம் டைம் இச்சிமுஞ்சி கிளான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்புக்கு வந்து அவர் வந்து லீடராக இருப்பார். ஸோ அது வந்து ஒரு பெரிய போஸ்டிங் மாதிரி பார்க்கப்படுது. எல்லாருக்குமே அந்த போஸ்டிங் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் அவர் இருக்கிறாரு. இவர் ரொம்ப எல்டர்லி பர்சனாக இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக தான் இருக்கிறாரு. பட் இப்போ அவருக்கு வந்து அவரால் முடியலைன்னு சொல்லி குவிட் பண்ணல. இருந்தாலும் அவர் சன்ஸ்க்கு கொடுத்துடலாம், இப்போவே நம்ம பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்து கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி பிரித்து கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சன்னுக்கு வந்து டெரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நல்ல ப்ரெஸ்டீஜியஸான ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்துட்றாரு. ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்த உடனே டெரோக்கு வந்து அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா அந்த கேசல் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக, ரொம்ப ஆனரபிளான ஒரு கேசல், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் டெரோக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. செகண்ட் கேசலில் வந்து செகண்ட் சன், தேர்ட் கேசலில் தேர்ட் சன்க்கு இந்த மாதிரி அவர் வந்து டிவைட் பண்ணிடுறாரு. இதை டிவைட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ப்ராப்பராக தான் டிவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கிங்க்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பட் தேர்ட் சன்னான சபுரோ என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது எனக்கு என்னமோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகுதுன்னு தோணுது. இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வருது. இவன் என்ன நம்மளோட வேர்ட்ஸை ஒபே பண்ணாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வருது. அதனால நீ வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நீ உன்னோட இடத்துக்கு போ, நீங்கள் இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட
கோவப்பட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. அவனும் சரி நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். தென் இவர் வந்து டெரோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ ஒரு லீடராக இருக்கிறேன் இல்லையா, அந்த லீடராக கூட நீயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான், அது கண்டிஷன் கூட இல்லை, ஜஸ்ட் உன்னோட டியூட்டி தான், நீ வந்து என்ன உன் கூட வச்சுக்கோ, நான் இறந்து போகிற வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேற எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டெரோவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவன் ஃபாதரை பார்த்துக்கிறதுக்காக. அவருமே அந்த கிங்டமில் தான் இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கேசலில் இருக்கிறாரு. இப்போது அப்படி இருக்கும்போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, டெரோவோட ஒய்ஃப் வந்து அவனை மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்கக்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து உங்கள் அப்பாவோட போஸ்டிங்கை அக்செப்ட் பண்ணிக்கோ, அந்த போஸ்டிங் உனக்கு வேணும், அந்த க்ரௌன் உனக்கு வேணும், அந்த ஒரு குரூப்புக்கு நீ தான் லீடராக இருக்கணும், உங்கள் அப்பாவை இங்கே நீ வச்சுருந்தே அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் கிங் மாதிரி இருப்பார், உன்னால் இந்த ப்ராப்பரான பாரை என்ஜாய் பண்ண முடியாது, எல்லாரும் உன்னை வந்து ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ உனக்கு ப்ராப்பரான ஒரு பொசிஷன் வேணும், ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னா உன்னோட அப்பா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்போவுமே அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாள், மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாள். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவனுக்கே கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டைட்டிலை எனக்கு கொடுத்துடணும், இந்த லீடராக நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அவன் கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பையன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி தானே அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்தோம். பட் அவன் வந்து நம்ம டைட்டிலை கேட்குறான், நம்ம டைட்டிலை வாங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து நம்மளை அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அந்த டைட்டிலையும் அவன்கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இப்போது அவன் நினச்ச மாதிரியே, டெரோவோட ஒய்ஃப் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சா. இதை அவள் பண்ணுறதுக்கான மோட்டோ என்ன, எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கிங் வந்து ஒன்ஸ் அவளோட ஃபேமிலியே கொலை பண்ணியிருப்பார். ஸோ ஃபேமிலியே கொலை பண்ணதுனால, அவளுக்கு யாருமே இல்லாமல் போனதுனால தான் இந்த மாதிரி அவள் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருப்பா. இவரை வந்து பழி வாங்கணும், எப்படி என்னோடய ஃபேமிலி இல்லாமல் ஆக்குனாரோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியிலையும் ஒருத்தரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ரிவெஞ்ச் மைண்ட் செட்டோட தான் இந்த டெரோ அப்படின்றவரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பா. இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராயோட அந்த பொன்னியின் செல்வனில் அவளோட கேரக்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இவர் வந்து கிங் லியரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பார். ஓகேவா. இப்போ அவர் வெளியே போயிட்டார் இல்லையா, கிங் அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் செகண்ட் கேசலுக்கு போகலாம், செகண்ட் சன் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிரோவோட கேசலுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, ஜிரோ வந்து இவனை விட மோசமாக இருக்கிறான் அப்படின்றது. ஜிரோக்கு வந்து அவனோட அப்பாவை ஏற்றுக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை. ஒரு சோல்ஜராக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் எனக்காக ஃபைட் பண்ணுவீங்க, என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்காக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, நான் உங்களை வச்சுக்கிறேன். அதர்வைஸ் உங்களை இங்கே ஒரு கிங் மாதிரி வைக்கிறதுக்கோ இல்லை என் பக்கத்தில் என்னோட பொசிஷனுக்கு ஈக்குவலாக வைக்கிறதுக்கோ எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனுமே அவங்கள வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாட்டான். இதுவுமே அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவர் வெளியே போகிறாரு. இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துக்காக வெளியே போகும்போதெல்லாம் அவர் கூட 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று அவரோட ஜென்ரல் அண்ட் இன்னொன்று ஃபூல் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஓகேவா. இவங்க 2 பேரும் தான் ஃபுல்லாக அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த டேங்கோ அண்ட் ஆல்சோ கயோமி அப்படின்ற அந்த 2 கேரக்டர் தான் எப்போவுமே அவர் கூடவே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவரை சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி அவர் கூடவே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் அவர் வந்து இப்போ 3 பேரும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவருக்குன்னு பர்டிகுலராக ஒரு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கேங் இருக்கிறாங்க. கிங் இருக்கிறாரு அப்படின்னா அவரை லைக் பண்ணி கொஞ்சம் பேர் அவரோட கிங்டமில் இருப்பாங்க இல்லையா. இது நம்மளோட ஒர்க் அப்படின்னு பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த கிங் எனக்கு பிடிக்கும், எனக்கு சேலரி தரலைனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ எல்லா இடமும் ஃபுல்லாக வாண்டரிங், ஒவ்வொரு இடமா இந்த 3 பேரும் போயிட்டுருக்குறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அப்படி போயிட்டுருக்கும்போது டேங்கோ வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு கிங் கிட்ட. என்ன அப்படின்னா, எனக்கு என்னவோ டெரோவோட பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. அவன் வந்து என்ன மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்குறான் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாலோ, உங்களை ஹெல்ப் பண்ணாலோ, உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமோ இல்லைனா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே அவங்கள வந்து கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறான். ஸோ யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டெரோவோட அந்த கன்னிங்கான பிஹேவியரை பற்றி டேங்கோ வந்து கிங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அட்லாஸ்ட் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால 3rd சன்னோட அந்த ஒரு கேசலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பட் அங்கே போய் பார்த்தா தான்
தான் இவருக்கு தெரியுது அந்த கேசல் வந்து ஆல்ரெடி ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கேசலில் அவன் இல்லை அப்படின்றதும் தெரிய வருது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டரோ வந்து ஆல்ரெடி அந்த சபுரோ அப்படின்னு சொல்லப்படுற அவனோட செகண்ட் பிரதரை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட டீம் எல்லாரையுமே அந்த கேசல்ல இருந்து வெளியே போக வச்சுருப்பான். அண்ட் ஆல்சோ அந்த கேசலையும் அவன் டேக் ஓவர் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அந்த கேசல் டரோவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ தேர்ட் சனை பார்க்க வந்த இவருக்கு அங்கேயும் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா தேர்ட் சன் அங்கே இல்லை. இப்போது அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து டெரோ அண்ட் ஜிரோக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபாதரை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இவருக்குன்னு பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க. அந்த டைமில் டெரோ அண்ட் ஜெரோ 2 பேரும் வந்து அவரை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 டீமுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டையில் டெரோவை வந்து ஜிரோவோட ஒரு ஜென்ட்ரல் ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த புல்லட் இவருக்குள்ளே போனதுக்கப்புறம் டெரோ வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெரோவோட பொசிஷன் ஜிரோவுக்கு தான் போயிடும் இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் கிங்கோட அந்த டீம் வந்து கொல்லப்பட்டது. நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சூசைட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் சூசைட் பண்ணல அப்படின்னா நாங்களே உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த மாதிரி அந்த டீமே ஃபுல்லாக செதறி போயிடுச்சு. அந்த கிங்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு யாருமே இல்லை. பட் அவரோட அந்த 2 லாயலான பீப்புள், அந்த டேங்கோ அண்ட் ஆல்சோ கயோமி, இவங்க 2 பேரும் மட்டும் கூடவே இருக்கிறாங்க. அவங்களோட கிங்கையும் சேஃபாக வச்சுருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ அவங்களும் சேஃபாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் தான் ஒன்றா இருக்கிறாங்க. கிங்கை பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. அவர் கூடவே இருக்கிறாங்க. இப்போ சடனாக கிங்க்கு வந்து நிறைய விஷுவல்ஸ் வருது. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அவரோட பாஸ்ட் லைஃப்பில் அவர் நிறைய பேரை மர்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பீப்புள் எல்லாரும் அவர் முன்னாடி ஒரு ஸ்பிரிட் மாதிரி வர்ற மாதிரியும் ஒரு விஷுவல் மாதிரி வர்ற மாதிரியும் அவருக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் இல்யூஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அவர் ஒரு மேட்னஸ்குள்ளே கொண்டு போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி ஆகணும், ஃபுட் ஷெல்டர் ஏதாவது வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெசண்ட்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அது யார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. தென் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஒரு பிளைண்ட் மேன். அவர் வந்து லேடி சூ இருக்கிறாங்க இல்லையா, ஜிரோவோட ஒய்ஃப், அவங்களோட பிரதர் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. தென் அவர் ஒரு பிளைண்ட் இல்லையா, ஸோ அவரோட ஐசைட் போனதுக்கும் அண்ட் ஆல்சோ அவரோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், டெரிட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே போனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இந்த கிங்காக தான் இருப்பாங்க. ஸோ இவர் பாஸ்டில் அவர் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ அவரோட லைஃப் அண்ட் அவரோட ஃபேமிலியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்குது அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. ஸோ இவங்களோட ஃபேமிலி, இவரோட ஐசைட்டாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அவர் இழந்ததுக்கு ரீசன் இந்த கிங் அப்படின்றதையும் அவர் ரிவீல் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு ட்ராஜிக் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணது இந்த கிங்காக தான் இருந்திருக்கு. பட் அவரோட சிஸ்டர் வந்து அந்த ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லலாம் ஜிரோ மேரேஜ் பண்ணலை. அது வந்து நார்மலான ஒரு மேரேஜாக தான் நடந்திருக்கும். பட் டெரோவோட ஒய்ஃப் தான் ரிவெஞ்ச் ட்ராஜடி மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்லி ரிவெஞ்சுக்காக மட்டுமே அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட அப்பாவை வந்து அங்கேருந்து அனுப்புனாங்க. இப்போ டெரோ வந்து அவங்க நினச்ச மாதிரி இறந்து போயிட்டாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டெரோ இறந்து போயிட்டதுனால ஜிரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரோட கேசலை எடுத்துக்கிறாரு. ஸோ அவரோட கேசலை எடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த லார்ட் பொசிஷனுக்கு மாறிட்டார். அந்த ஒரு பர்டிகுலர் டீமோட லீடராக இருப்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனுக்கு இப்போது ஜிரோ வந்துட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் கேசலில் தான் அவரோட ஃபேமிலி இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது அங்கே லேடி கெய்ட் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ லேடி கெய்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஒருவேளை நம்மளை இந்த கிங்டம்ல இருந்து அனுப்பிடுவாரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காகவும் அவர்கிட்ட நிறைய மேனிப்புலேட் பண்ணுறது, அவர்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரோட அஃபேர் வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவர் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்களோட ஒய்ஃபை கில் பண்ணிவிட்டு என்ன அஃபிஷியலி மேரேஜ் பண்ணிக்கோங்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இவருமே அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவரோட ஒய்ஃபை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. பட் அவருக்கு அவரோட ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க அப்படின்றது தெரியும். ஜிரோ எப்படி அவருக்கு ஓனர் மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறாரோ, கிங்காக இருக்கிறாரோ, அதே மாதிரி அவங்க குயின் தானே. ஸோ அவங்களோட கேரக்டரும் இவருக்கு தெரியும்ல, அதனால அவங்கள கொல்றதுக்கு இவருக்கு மனசு வராது. அதனால இவர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. தென் கெய்டியோட அந்த
டிஸ்லாயலான அந்த ஒரு ஹேபிட்டையும் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவள் எந்த அளவுக்கு உள்ளே இருந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்றதையும் இவர் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தென் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரீசன் புரியல. தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவர் போயிட்டு ஜீரோவோட ஒய்ஃபை வார்ன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களை கொலை பண்ணுறதுக்காக பிளான் போயிட்டுருக்குது. எந்த சமயத்தில் வேணாலும் அவங்க கொலை பண்ணுவாங்க. அதனால நீங்களும் உங்கள் பிரதரும் இங்கேருந்து போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. தென் இப்போ டேங்கோ இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு அவங்க கூட இருந்த லாயலான சில ஸ்பை ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, என்ன நடக்குதுன்னு சொல்லி பக்கத்து நாட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பர்சன்ஸை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீரோ வந்துட்டு அவரோட அப்பாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப பயமாயிரும். ஸோ தனியாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஆல்ரெடி அவர் மென்டலி இல்லா இருக்கிறாரு அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக போய் சபுரோவை மீட் பண்ணுறாரு. சபுரோ கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் அவர் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு உங்களோட பிரதர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் தான் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி ஓகேன்னு சொல்லி அவரோட ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு அந்த ஜீரோவோட அந்த டெரிட்டரிக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது பிரதர்ஸ்குள்ள. ஸோ ஒரு வழியாக அவங்க அப்பாவோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சபுரோ வந்து ரொம்ப ஸ்மால் டீம் கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறான். அவன்கிட்ட ஒரு பெரிய ஃபோர்ஸ்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன ஃபோர்ஸை ஜீரோ வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஜீரோவோட டீம் வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ 2 சைடுமே நிறைய லாஸ், நிறைய சஃபரிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஜீரோவுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு, இவங்க நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேஸில் தான் இவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போகணும்னு சொல்லி இவன் பிளான் பண்ணுவான். பட் இவன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதி பேர் ஃபஸ்ட் கேசலுக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சபுரோ அவனோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான். அவரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். அவரை கூட்டிகிட்டு வரும்போது தான் இவனுக்கு ஃபீல் ஆகுது அவர் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிருக்கிறாரு, ரொம்பவே அவர் மேட்னஸ் அந்த கண்டிஷனில் இல்லை அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. ஸோ இப்போ சபுரோ அண்ட் அவனோட ஃபாதர் 2 பேருக்கும் இருந்த அந்த இயர்லியஸ்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகுது. இவருக்கு இப்போ தான் புரியுது இவன் தான் உண்மையான சன் அப்படின்றது அவருக்கு இப்போ தான் புரிய வருது. தென் எல்லா இடங்கள்லையும் பேட்டில் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பேட்டிலில் ஜீரோவோட ஸ்னைப்பர் ஒருத்தர் சபுரோவை கொலை பண்ணிடுறாரு. அவர் ஷூட் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்த உடனே அவரோட ஃபாதர் அந்த கிங் இருக்கார் இல்லையா, அவரால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு சடன் பெயின், நம்மளுக்கு ஒரு பையன் தான் உருப்படியாக இருந்தான், நல்ல பையனாக இருந்தான்னு நினச்சோம், அவனுமே இப்போ இறந்து போயிட்டானே அப்படின்ற அந்த துக்கம் தாங்க முடியாமலே அவரும் இறந்து போயிட்டாரு. தென் லேடிஸும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ அவங்களோட பிரதருக்காக அவங்களோட திங்ஸ், ஒரு ஃப்ளூட் ஒன்று அந்த கிங்டமில் இருக்கும். ஸோ அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அகெயின் அங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வந்த அவங்க திரும்பவே இல்லை அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ மேபி அவங்க வழியில் இறந்து போயிருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ ஜீரோக்கு ஒரு ஜென்ரல் இருந்தார் இல்லையா, அவரோட ஒய்ஃபை கொலை பண்ண சொல்லி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க, அவர் ரெஃப்யூஸ் பண்ணார் இல்லையா, அந்த பர்சன் கிட்ட கெய்டி வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இது எல்லாமே பண்ணது ஒரு ரிவெஞ்ச்காக தான், என்னோட ஃபேமிலியை அவர் கொலை பண்ணிட்டாரு, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இவருமே இப்போ தான் அவருக்கு உண்மை தெரியுது, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. இப்போ ஜீரோ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரை ஐஎபி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு வார்லார்டு இருப்பார். அந்த வார்லார்டு வந்து ஆல்ரெடி ஜீரோவை தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த பேட்டிலோட ஜீரோவை அவர் கேப்சர் பண்ணி அவனை கொலை பண்ணிடுறாரு. தென் ஜீரோவோட அந்த ஜென்ரல் வந்து அந்த கதையெல்லாம் கெய்டிகிட்ட கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கெய்டியோட அந்த ஹெட்டை வந்து கட் பண்ணிடுறான். ஸோ கெய்டியும் இறந்து போயிடுறா. பேட்டிலில் ஜீரோவும் இறந்து போயிடுறான். ஆல்ரெடி அவனோட 2 பிரதர்ஸும் இறந்து போயிட்டாங்க, ஃபாதரும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த சூ அப்படின்ற அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸும் இறந்து போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ அந்த கேசலில் வந்துட்டு யார் இருக்கிறா அப்படின்னா, சூவோட அந்த பிளைண்ட் பிரதர் மட்டும்தான் அந்த கேசலில் இருக்கிறாரு. தனிமையில் ரொம்பவே பாலடைஞ்சு போன அந்த பில்டிங்கில் அவர் மட்டும் இருக்கிறாரு. ஒரு புத்தா இமேஜ் வச்சிருக்கிறாரு. அது அவரோட சிஸ்டர் அவங்களுக்கு கொடுத்தது. அதை மட்டும் கேரி பண்ணிட்டு அங்கேயே அலைஞ்சிட்டு அந்த கேசலில் தனிமையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஒருத்தங்க வந்து சின்னதாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட சினிமாட்டோகிராஃபிக்கு தான் இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுத்துருப்பாங்க. தென் புக்காக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், ரெண்டுமே பர்ஃபெக்டான மேனரில் இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.